விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள இருவேல்பட்டு பகுதியில் கடந்த மாதம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறச் சென்ற வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் மீது சேற்றை தூக்கி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக பெண் நிர்வாகி விஜயராணி மற்றும் ராமர் என்கிற ராமகிருஷ்ணன் ஆகிய இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அமைச்சர் மீது சேற்றை வீசிய இருவரையும் கைது செய்வதாக கூறி ஊருக்குள் செல்லும் போலீசார் இரவு பகல் பாராமல் வீடு வீடாக தொந்தரவு செய்வதாகவும், போலீசார் தேடும் இருவரும் வீட்டில் இல்லாத போது அவர்களது குடும்பத்தினரை மிரட்டுவதாகவும் உறவினர்கள் குற்றஞ்சாட்டினர். போலீசாரின் இந்த செயலை கண்டித்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்கள் கலைந்து செல்லாததால் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்ய முயன்றபோது பெண்கள் போலீசாருடன் போராடி அந்த இளைஞரை மீட்டு அழைத்துச் சென்றனர். தங்களை ஒன்றும் செய்துவிட வேண்டாம் என்று கையெடுத்தும் காலில் விழுந்தும் மன்றாடிய பெரியவரை இழுத்து போலீஸ் வாகனத்தில் ஏற்ற முயன்றனர். அவரையும் பெண்கள் மீட்டனர். போலீசார் ஊருக்குள் கும்பலாக செல்வதை பார்த்ததும் மூதாட்டி ஒருவர் ஆச்சத்தில், எங்க வீட்டு பிள்ளைங்க எந்த தப்பு செய்யல, விட்டுருங்க என்று கெஞ்சினர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் சந்தோஷ் மற்றும் வேல்ராஜ்.